தலைவரை தாழ்த்தி ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக முதல் பிறப்பின் நாளை கொண்டாட ஏற்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாராளமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த வந்திருப்பவர்களையும் எழுதாமே அவர்களை விதமாக ஆசீர்வதிப்பதை ஜெபிக்கிறோம். தாராள முழு பகுதியை உங்களுடைய கருத்துக்களோடு ஜெபிக்கிறோம். நேர் பொறுப்பெடுத்துக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்குது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மேன்மையுண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து என்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல்களே 103வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 103. ராஜன் தாவீதுள்ளார். ராஜன் தாவீதுரிலுள்ள மாட்டு கோட்டில் ஒன்றிலே பாலன் தன்னை முன்னையில் வைத்தாரே. வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே,
நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும் மது பரிசுத்தாவின் ஏவராளங்கள் எதிர்த்து சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த தேவனே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவதாவது நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் மனக்குணத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை விளக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒன்றை கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தருவமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் அவருடைய பரிசுத்த மாற்றத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு போராடி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழகத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்ததிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியை உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதானத்தில் கருத்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதரபடி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் நின்று உங்களை விடுதலாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தேவரே
முறைமுறையாக வாசிக்கக்கூடிய சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். அவர் எழுது சங்கீதம் சொல்லிட்டு சங்கீதம் 98 சங்கீதம் 98 நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனமானுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனமானுங்கள். சமுத்திரமும் அதிநேயமும் பூச்சக்கரமும் அதிகுடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயத்தீர்க்கிறவர்களால் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். முதலாம் பாடல் வாசிக்க கேட்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக இனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அதில் ஈடுபடுவதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதிகளுடைய கலிலேயாவாகிய தேசத்தை இக்காலத்திலும் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அருப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை மகிழ்ச்சி கொள்கையை கழிவுகிறது போலவும் உமகுமமாக மகிழ்கிறார்கள். நீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுழைக்கடியையும் அவர்கள் தோழில் இருக்கிற எல்லாத்தையும் அவர்கள் ஆரோட்டியும் கூட அமைதியாக யுத்தமணிகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களுக்கும் இரத்தத்தில் புரண்ட உலகமும் அக்கினியான சுத்தரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திறப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும். அவருடைய தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிமொழியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்கிறது. நாம் அனைவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடலை பாடுவோம்.
கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. கீதங்களின் கீர்த்தனைகள் 371. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மலைகளே
நற்செய்தி பாடம் வாசி கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசு ராஜால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சேனையில் என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்படுத்தப்படுவதற்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தனமாக இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மயவனை மதிப்பிடும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதிற்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் இருந்தது. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணையினாலே சுற்றி முன்னணியில் நிறுத்தினார். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை வெளியே காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியினால் சுற்றி முன்னணியிலே இடத்திலே காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த தலைமை பரமசேனையின் திரள் அந்த தூதனை தோன்று உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிப்புடைய குறிப்பிட்ட 2ஆவது பாடம் வாசித்தாயிற்று. நாம் இன்றவாறே மெசியா விசுவாச பிரமாணத்தின் மூலம் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் ஒரே கருத்தமாய் தேவனுடைய ஒரே பேராத்மாவாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல முன்னே தமது பிதாவினாலே நியமிக்கப்பட்டவர், தேவனுக்கு தேவனானவர், ஜோதியின் ஜோதியானவர், நெய்யவின் நெய்யானவர், சகலப்படாமல் நியமிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமையாக அவர்களுக்கு மனிதனானார். நமக்காக புதிகாலத்திற்காகவே சிலுவை அடைந்து மாடுபட்டு அடைக்கப்பட்டார். வேத வாக்கியங்களை கொண்டாடாமல் இருக்கிறார். பரமத்திலே சாமி பரிமாற்றத்தை வைத்திருக்கிறார். ஒருவரை மனிதரை நியாயத்திற்கு மகிமையோடு இருப்பவராம். அவருடைய ராஜ்யத்திற்கு மகிமை கருத்தமாய் ஜீவனை கொடுக்கிறவராய் பிதாவின் குமாரனை கொடுக்கிறவராய் பிதாவோடு குமாரனோடு சோதனைப்படுகிறவராய் தேர்தல் சீரமாக உரைக்கிறவராய் இருந்த பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான திருச்சபை உணர்வை விசுவாசிக்கிறேன். ஆமணிக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மறைப்பவர்களும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று பார்த்திருக்கிறேன். ஆமென். சபையாளர்களும் சபையாளருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காகவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 32 மணி போட்டிருக்கு, 2 மணிக்கு வந்துடுவாங்க. அதுவே 4 மணி
நீங்கள் யாவரும் உற்சாகமாக இந்த விளையாட்டு தொகையிலே பங்குபடும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 7 மணிக்கு பரிசு வழங்குதல் நடைபெறும். ஆகவே நம்முடைய புத்தகத்தில் போட்டிருக்கிறபடி ஒவ்வொரு நாட்களும் ஆராதனைகள் அதனுடைய முறைப்படி செய்யும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் யாவரும் உற்சாகமாக இந்த பண்டிகை ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு பெறுவதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்தி காரணமாக நாம் யாரும் நடந்தது கீழங்கள் நினைவுகளும் 95வது மண்டபம் கீழர்கள் நினைவுகளும் 95 ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாக உடைய பிறப்பின் நாளை கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுவோம்ப்பா, உடைய வார்த்தை கேட்கலாமா இருக்கிறது. எங்களுக்கு என்ன சொல்ல சுத்தமாக இருக்கிறீரோ நீங்கள் பேசும். நாங்கள் அதை கேட்டு அதை நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்காகவே மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது கிறிஸ்மஸ் ஏ நியூ டான். கிறிஸ்துமஸ் என்பது புதிய விடியல் அல்லது ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் புதிய விடியலை காண்பவர்களாக அல்லது புதிய எழுச்சியை காண்பவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். சரி, ஒரு கேள்வி, விடியல்னா என்ன? விடியல் எப்பொழுது வரும்? நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, சொல்லலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். சாயங்காலம் விடியற்காலமாய் முதலாம் நாள் ஆயிடுச்சு. அப்ப விடியற்காலம் எப்பொழுது உண்டானது? ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கின பின்பு, பகல் என்றும் இரவு என்று பிரித்த பின்பு அங்கே விடியல் உண்டாயிற்று. ஆண்டவர் முதலாக படைத்தது எது? அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம், 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று.
அப்படியானால் ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களுக்கு புதிய விடியலை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக படைத்தது எது? வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்ததற்கு பிறகுதான் பகல் என்றும் இரவு என்று பிரிக்கப்பட்டது. பகல் என்றும் இரவு என்று பிரிக்கப்பட்ட பின்புதான் அங்கே என்ன நடந்தது? விடியல் உண்டானது. அப்படியானால் கிறிஸ்துமஸ் என்பது நம் வாழ்விலே ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும் என்றால் நம் வாழ்விலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் கூட ஏசாயா வாசிக்கிற ஏசாயா அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படியானால் இந்த உலகத்தின் மக்களுக்கு விடியலை கொடுப்பதற்காக தேவன் மனு உருவாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். மனு உருவாக வந்து பிறந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மக்களை நம்மை ஆண்டவர் விடியலுக்கு நேராக எழுச்சிக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கையில் இப்பொழுது இருக்கும்போது ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்றால் நமக்கு விடியலை தந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதே யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவரோடு கூட இருக்கிற நாம் இருளில் நடவாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வெளிச்சமாக வந்தார். அப்படியானால் ஆண்டவர் ஒரு வெளிச்சம், நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவர். ஆனால் அதே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். போதும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தார். ஆனால் அங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் மற்றவர்களுக்கு ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும். நாம் மற்றவர்கள் வாழ்விலே ஒரு பிரகாசத்தை கொடுத்து ஒரு விடியலை, ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். புதிய விடியல் என்றால் புதிய எழுச்சி. இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நாம் புதிய எழுச்சியை கொண்டு வர வேண்டும், புதிய ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார், விடியல் உண்டானது. நம் வாழ்விலே அநேக விடியல்கள் உண்டானது. நாம் இருளில் நடந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வந்து நம்மை மீட்டதினால் நாம் விடியலை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், நான் உலகத்திற்கு மக்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிப்போம். அதுங்க இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை பார்த்தல்ல, நம்முடைய தோற்றத்தை பார்த்தல்ல, நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நற்கிரியைகள் என்னென்ன? அதே 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வரை வாசித்தோம் என்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அது ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதிமேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், சமாதானப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட
நற்குணங்கள் நற்காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது நாம் மற்றவர்கள் முன்பாக மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை கொண்டு வர கொடுக்க முடியும். நாம் நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பிதாவாகி தேவன் மகிமைப்படுவார். மாத்திரமல்ல, நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் அதே ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறோம். நாம் என்னதான் நற்செய்தியில் சொன்னாலும் அவர்கள் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள். போய் நான் நல்லா நின்று பிரசங்கம் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு இருந்தேன் நான் பார்க்குறேன்னு நினைப்பாங்க. இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதனால் அந்த ஆண்டவர்கிட்ட போனால் நம்மளும் இப்படி தான் இருப்போம், அதுக்கு நம்ம இருக்கிற இடத்துலையும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியானால் நம் நற்கிரியலை மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுடைய அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்றால், அல்லது மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் நற்கிரியையில் நம்முடைய கிரியைகளை மாற்ற வேண்டும். நான் இதுவரை எப்படி வாழ்ந்தேன் என்பது முக்கியமல்ல. இனிமேல் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையை கண்டு, என்னுடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் தேவனுடைய பிரகாசத்திற்குள்ளாக, தேவனுடைய ஒளிக்குள்ளாக வர வேண்டும் என்று நாம் ஒரு பொருத்தனையை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய நற்கிரியைகளை பார்த்து நான் மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக இருந்து மற்றவர்களை தேவனுடைய வெளிச்சத்திற்குள்ளாக நடத்துகிறவர்களாக மாற வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே நாம் ஒரு சபதம் வைத்துக்கொள்வோம். அப்படி செய்வதன் மூலம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். இரண்டாவதாக, மற்றவர்களை நான் தேவனுடைய வழிநடத்த வேண்டிய நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும், என்னுடைய நற்கிரியில் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நான் ஆண்டவர் மேலில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசித்தோம் என்றால், செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? எருசலேம் தேவாலயத்தை கட்டுவது. எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் வருகிறான். பாழாய் கிடந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட வரும்பொழுது அவன் அங்கே கட்டிட வேலை ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஏதாவது கையில் ஏதாவது நிறைய அமௌண்ட் வச்சுருந்தானா, இல்லை ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இந்த கட்டிடத்தை கட்டுவேன் அப்படின்னு ஏதாவது பட்ஜெட் வச்சுருந்தானா என்றால் எதுவுமே கிடையாது. அவன் செய்ததெல்லாம் மொத்தமாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது. நேற்று கூட நான் பார்த்தேன், அழகான கேரல் ரவுண்ட் போயிட்டு வந்தோம். வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் இணைந்து, சபை மக்கள் அனைவரும் இணைந்து நாம் செய்தோம். எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நமக்கு வருமானம் கிடைக்கும், எவ்வளவு வரும், நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஏதாவது அந்த பசங்களுக்கு தெரியுமானா? எனக்கு தெரிஞ்சு அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு 200 பேக்கெட் போதும் அப்படின்னு நினச்சிருந்தா அங்கே 300 பேக்கெட் ஆகிருக்கலாம். இல்லை 100 பேக்கெட் போதும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம், 10 போயிருக்கலாம். இல்லை நான் வாங்கின 200 கேக் பாக்கெட்டுக்கு பணம் கரெக்டாக கிடைக்குமா, நன்கொடை வருமா தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாமல் அவர்கள் திட்டமிட்டபடி அந்த கேரல் ரவுண்டை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் அறியாத ஜனங்களுக்கு இப்படி ஒரு சென்று வரும்பொழுது அவர்கள் கிறிஸ்துமஸ் என்றால் மற்றவர்கள் கொடுப்பது, மற்றவர்களுக்கு இனிப்பை வழங்குவது, மற்றவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துமஸை அவர்களோடு கூட இணைந்து கொண்டாடுவோம் என்று இவர்கள் எடுத்த முயற்சிக்கு ஆண்டவர் தகுந்த பலனை கொடுப்பார். ஆனால் அவர்கள் எடுத்துக்கும்போது அவர்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. முடித்த பிறகு கூட எவ்வளோ வந்திருக்கு நம்ம உட்காந்து அவன் கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். இதே போல தான் செருபாபேல் எருசலேம் தேவாலயத்தை கட்ட வரும்பொழுது அவனுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுமோ, எவ்வளோ எதிர்ப்புகள் வரும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் வழிநடத்தல்படி அவன் என்ன பண்ணுறார்? அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அங்கே வருகிறான். அப்பொழுது அவன் என்ன, கர்த்தர் பேரில் மட்டுமே ஒரு விசுவாசத்தை வைத்து அந்த கட்டட வேலையை ஆரம்பிக்கிறான். முதலில் ஆரம்பிக்கும் போது அந்த வேலை ஒரு அற்பமாக கூட காணப்படலாம். ஆனால் முடிவிலே தேவன் அங்கே மகிமைப்படுவார். சகரியா 4:10 வாசிப்போம். அற்பமான ஆரம்ப நாளை நாம் எப்படி அசட்டை பண்ணலாம்? அற்பமான
ஆரம்ப நாள். எனக்கு தெரிஞ்சு இந்த கேரளா ரவுண்டு போன ஆண்டிலே ஆரம்பிச்சோம். கரெக்டு தானே? போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்தது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கோம். ஒருவேளை போன வருஷம் ஆரம்பிக்க நினைக்கும் போது இது எப்படி நம்மளால் முடியும், இல்லை ஊருக்குள்ளே போகும்போது ஏதாவது எதிர்ப்புகள் வருமா, அல்லது இந்த பட்ஜெட் எனக்கு பணம் ரிசல்ட் பண்ணி செய்ய முடியுமா, இதெல்லாம் நினைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த ஆண்டிலே அதை சிறப்பாக நடத்தியிருக்க முடியாது. அந்த அற்பமான ஆரம்ப நாள், கடந்த ஆண்டு ஆரம்பித்த அந்த கேரள ரவுண்டானது இந்த நாளிலே அவர் சிறப்பாக நேற்று நடைபெற்றது. சங்கீதம் 118 வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அவர்கள் மனிதனை நம்பவில்லை. ஒருவேளை டொனேஷன் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன், எதையும் நம்பவில்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எப்படியாவது அந்த பணத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் நேற்று தினத்திலே செய்தார்கள். அதே போல தான் செருபாபேல் கூட அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது எவ்வளோ பணம் வரும், வசூல் கிடைக்கும், இல்லை எவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணுவோம், இல்லை எவ்வளோ பட்ஜெட் நம்ம ஆலயத்தை கட்டுவோம் என்று யோசிக்கவே இல்லை. கர்த்தரை நம்பினான், கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்தான். அதனால தான் அங்கே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கும் என்றால் பலிபீடத்திலே படியெடுப்பதற்காக அவன் மகனை கொண்டு செல்லும்போது அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்பா பலி செலுத்த வந்திருக்கிறோம், ஆடு எங்கே என்று கேட்டபொழுது என்ன சொன்னார், அவர் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் கூட பிரகாசிக்கிற ஒளியாக இருந்து மற்றவருடைய வாழ்வியலை விடியலை கொண்டு வரலாம். மாத்திரமல்ல, அந்த செருபாபேல் நேர்மையாய் நடந்தவனாக இருந்தான். நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர்களை கடவுள் பக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோம், நாம் நேர்மையாய் நடக்க வேண்டும். சகரிய நாடகத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தூக்கு நூல் எதற்கு பயன்படும்? ஒரு சுவர் கட்டும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது இல்லையா? கரெக்டு தானே? அதாவது நாம் எப்படி இருக்கிறோம், நேராக இருக்கிறோமா, இல்லை யாராவது ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கிறோமா, இல்லை ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறோமா அப்படின்னு நம்மளை செக் பண்ணுறது. ஆனால் ஆண்டவருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆண்டவருடைய 7 கண்களும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் பார்க்கிறதா? இப்பொழுது இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். செருபாபேல் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக பாபிலோனிலிருந்து அவர்கள் கிளம்பி வரும்பொழுது அநேக வெகுமதிகள் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டினான். அப்பொழுது அவன் நேர்மையாய் நடந்ததினால்தான் அந்த ஆலயத்தை கட்ட முடிந்தது. ஒருவேளை அவன் அந்த படத்தில் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்திருந்தான்னா என்ன ஆயிருக்கிறோம், எருசலேம் தேவாலயம் கட்டப்படி இருக்காது. இப்போ என்கிட்ட பணம் கொடுத்துக்கிறீங்க ஒரு வேலைக்காக, நான் என்னிடத்தில் நேர்மை காணப்படவில்லைன்னா கொடுக்குறவங்களும் அதை நிறுத்திடுவாங்க. அப்படியானா ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலை நின்று போகும். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். செருபாபேலிடம் மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். மன உற்சாகமாய், ஒரு இடத்தில் நான் பணத்தை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் நேர்மை காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நேர்மை எங்கேயாவது இருக்கிறதா? நேர்மை எங்கேயாவது இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். வெளியில் பார்க்குறோம் ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல். சபைக்குள்ள யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் தெரியுது, மதுரை ராம்நாத் திருமண்டலம், தூத்துக்குடி திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலம், எல்லா இடத்துலையும். அப்படியானால் நம்மை பார்த்து மற்றவர்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் வருவார்கள்? நாம் அதை சிந்திக்க வேண்டும். நாம் நேர்மையாக நடக்கும்போது ஆண்டவர் நம்மை எப்படி வைப்பார் என்றால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 2:23.
உன்னை முத்திரமோதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் நேர்மையாக நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக நம்மை வைப்பார். என்னாகும் 12 வாசிக்கிறோம், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளிலும் நாம் என்ன பண்ணோம்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அநேகர் நம் தேவனத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முதலாவதாக நாம் பிரகாசிக்கிற ஒளியாக காணப்பட வேண்டும். கர்த்தர் பெயரில் விசுவாசமுள்ளவர்களை காணப்பட வேண்டும். நேர்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நாம் மனித இயல்பு தவறுவது மனித இயல்பு, அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த விளக்கு அணையாமல் எரிய வேண்டும் என அதுக்கு என்னெல்லாம் வேணும்? எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். என்ன வேணும்? எண்ணெய் திருத்த வேண்டும். நாம் எண்ணெய் திருத்த வேண்டும். எஸ்ரா 4:24 எஸ்ரேமில் தேவனுடைய ஆலயத்தில் வேலை தடைப்பட்டு போனது என்று வாசிக்கிறோம். ஒரு ஆலயத்தின் வேலை என்றது தடைப்பட்டு போகும்போது அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே நம்மை கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது நாம் என்ன பண்ணணும்? நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆகாய் 1-4-5 வாசிக்கும் போது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனையின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த ஆலயத்திலே மக்களுடைய எண்ணிக்கை, ஆண்டவரை தேடி நம்பி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். இல்லை என்றால் ஆலயத்தை பெரிதாக கட்டி அநேக ஆத்மாக்களை உள்ளே கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி எடுக்காவிட்டால், நாம் மச்சி பாவப்பட்ட பெரிய பெரிய வீடுகளில் எப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை சந்தோஷமாய் பார்ப்பதில்லை. அதை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். என்னுடைய ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தது, இப்பொழுது பெரிய ஆலயமாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அதே ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்காவிட்டால், அநேக ஆத்மாக்களை நம் வாழ்க்கையின் நற்காரியங்களின் மூலமாக உள்ளே கொண்டு வரவில்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்வார்? நீங்கள் மட்டும் முதல்ல ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்திருப்பீங்க, அப்புறம் அதை இடித்து கட்டியிருப்பீங்க, பெரிய வீடை கட்டியிருப்பீங்க, மாடிக்கு மேலே மாடி கட்டியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் குடியிருக்கும் பொழுது என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, என்னுடைய வீட்டை அதை சரி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று ஆண்டவர் மிகுந்த மனவேதனையோடு சொல்லக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். எஸ்ரா 5:12 மீண்டுமாக ஆகாய் தீர்க்கதரிசி இந்த கண்டித்து உணர்த்தின ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்கினார்கள். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நற்கிரியல் காணப்பட வேண்டும், நம்மிடத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும், நாம் நேர்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நாம் எங்கே தவறுகிறோமோ அப்பொழுது நாம் நம்மை சரி செய்தவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்து மற்றவர்களை ஆண்டவருடைய வழிக்கு நேராக ஆண்டவருக்கு சட்டைகளின் கீழே கொண்டு வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் 1 கொரிந்தியர் 3:15 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக நாம் இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் நம் மூலமாக மற்றவர்களை நாம் உள்ளே கொண்டு வரவில்லை என்றால் என்ன? மற்றவர்களுடைய இரத்தப்படி நம்மேல் சுமரும், அதுவும் கூட நாம் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம கூட தவறி போகிற வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு நேராக மற்றவர்கள் வழி நடத்தும் பொழுது நாம்
மிகவும் நேர்மையாக காணப்பட வேண்டும். மிகவும் உற்சாகமாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது அவங்க செய்கிற வேலை, இது இவங்க செய்கிற வேலை, இது வாலிபர்கள் செய்கிறது இல்லை, இது இந்த கமிட்டி செய்கிறது, அது அந்த கமிட்டி செய்கிறது இல்லை. ஆண்டவருடைய வேலை இது எடுக்கும் பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். ஒன்று சேர்ந்து செய்யும்பொழுது என்ன நடக்கும்? அங்கே ஒரு ஒற்றுமை காணப்படும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். எனக்கு இவரை பிடிக்காது, அதனால் அவர்கிட்ட பேச மாட்டேன், இல்லை அவர் எந்த வேலை செய்கிறார் அதனால் நான் அந்த பக்கமே போக மாட்டேன், இல்லை இது சபா ஊழியரோட வேலை, நான் இதுக்கு கூட இருக்கணும். இப்படியெல்லாம் நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், ஒருவேளை செருபாபேல் எருசலேம் தேவாலயத்தை கெட்டு போய் இருந்த போது இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வேலை, செருபாபேல் கொடுத்த வேலை, நாங்கள் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் போகவில்லை என்றால் அங்கே தேவாலயம் கட்டப்பட்டிருக்காது. அதே போல சபையில் அநேக ஆத்துமாக்களை நாம் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருவது இது யாருடைய வேலை? சபை ஊழியர் வேலை, இல்லை இது ஐயரோட வேலை. அப்படி என்று நினைத்தோம் என்றால் சபை மக்கள், அநேக மக்கள் ஆண்டவரை நோக்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதனால் நாம் என்ன பண்ணோம்? நாம் மற்றவர்களை கர்த்தருக்குள்ள நேராக வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் பிரகாசிக்கிற ஒளியாக காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற ஒளியாக காணப்பட வேண்டும். 3:14 3:14 அதன் மேல் ஒருவன் கட்டினதை நினைத்தால் அவன் கூலியை பெறுவான். நாம் மற்றவர்களை வெளிநிறுத்தும் போது அவர்களை ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்பொழுது வந்தால் அதனுடைய கூலியை ஆண்டவருடைய கருத்திலே நாம் ஆண்டவருடைய வருகை நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நாம் சரியாக இல்லை என்றால் நாம் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலதான் இருக்கும். மாத்திரமல்ல, இதை எப்போ 1 நாளானது அதை விளங்கப்படும். ஆண்டவருடைய விடியலுக்கு நேராக ஆண்டவர் விரும்புகிற அந்த பிரகாசத்துக்கு நேராக நாம் மற்றவர்களை ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். நாம் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தால் நாம் நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நற்காரியங்கள் காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே ஒரு ஒற்றுமை காணப்பட வேண்டும். நற்காரியங்கள் என்று சொல்லும்போது எல்லாமே அதில் வந்துடும், ஒற்றுமை எல்லாமே வந்துவிடும். மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் பெயர் வைக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை இந்த ஆலயத்துக்கு நேராக நாம் என்ன பண்ண முடியும்? கூட்டி வர முடியும். அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற ஒளியாக, பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவர் நம்மை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எதிர்பார்க்கிறார். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய விடியலுக்கு நேராக, ஆண்டவர் விரும்புகிற பிரகாசத்திற்கு நேராக அநேக ஆத்மாக்களை கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் நம்ம இந்திய திருநாட்டுக்கு வரவில்லை என்றால் நாம் என்ன பண்ணியிருப்போம்? இப்போ இருளில் தான் இருந்திருப்போம். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலையில் இவ்வளோ லைட்டை போட்டு உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சிருப்போமா? வாய்ப்பு இல்லை. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்போம். ஏதோ பாசம் தெரியாத இடத்துக்கு வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து கஷ்டப்பட்டு நம்மை ஆண்டவருடைய வழிக்கு நேராக நடத்துனதுனால நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்கிறோம். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நான் அவர்களிடத்தில் பெற்ற நன்மை இப்பொழுது வெளிநாட்டு மிஷினரிலாம் அதிகமாக வர்றதில்லை. அப்படிங்கும்போது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் அப்படியே தான் இருக்கிறோமா? அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கிறிஸ்துமஸ் நாளுக்குள்ளாக இந்த ஆலயம் நிரப்பத்தக்கதாக புதிய ஆத்மாக்களை கொண்டு வருவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்துக் கொண்டால் அநேக ஆத்மாக்கள், அநேக இருளிலே நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்குள்ளாக வருவார்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? இதில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்படும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அவர் அதற்காக மனித ரூபம் எடுத்து உலகத்திற்கு வந்தார். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் மாறுவோம். ஜெபிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பெரிய வெளிச்சத்தை கண்ட நாங்கள் இன்னும் அநேக
ஜனங்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாக, உம்முடைய வெளிச்சத்திற்கு நேராக நடந்து வரும்படியாக எங்களுடைய சேவைகளை மாற்றி எங்களுடைய நற்காரியங்கள் மூலம், நற்கிரியைகள் மூலமாக, எங்களுடைய நேர்மையின் மூலமாக, எங்களுடைய ஒத்துமையின் மூலமாக அதை நிரூபித்து காட்டி அநேக ஜனங்களை மண்டையிலே கொண்டு வர கர்த்தருக்கு விசுவை தெரிவிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற நாங்கள் அனைவரும் வரக்கூடிய ஆண்டிலே அநேக ஆத்மாக்களை, புதிய ஆத்மாக்களை ஆண்டவரே ஒரு சமூகத்தை நிறுத்த எங்கள் தேவையான ஞானத்தை கொடுக்கவே தெரிவிக்கிறோம். இயேசு மூலம் தெரிவிக்கிறோம். ஜெப பிதாவே. Bye.
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார ரத்தத்தினால் எங்களுக்கு ஒன்று பண்ணினீர்களே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக முன்னேறுகிறோம். எங்களையும் படைக்கப்பட்ட பை காணிக்கையிலையும் ஸ்தோத்திர காணிக்கையிலையும் உடைய நாமமே மிக்க அங்கீகரிக்கப்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளாம் உடையவைகள் உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அப்பம் விடுத்ததற்கு எழுந்திருப்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒதுக்கித்து வாசம் பண்ணுறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவதையால் அநேகரும் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆண்டவரின் கூட ஆனந்த பிள்ளைட்டு அவளை கீர்த்தனம் பண்ணுவோம். ஒருவர் சமாதத்தை நாம் மற்றவர்கள் தெரிவித்துக் கொள்வோம். அறையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக சொல்லி நாம் ஒரு வாழ்த்துக் கொள்வோம். ஜெபமன கடவோம். வீரதான குருநாதா வீரசன அருளீரே பிரிய சிவ நடுவீரே வீரசன ஆடவரே பிதாவோடு மாவியோடு வீரனோடு செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவனே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாயிருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுப்பத்தை மதுசாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தேவரீர் மனதில் ஒருக்கமாய் அன்பு கூர்ந்து முதவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தே. அவர் சிலுவையில் ஒரே திறம் தம்மை தாமே ஏகப்படியாக கொடுத்து
சர்வலோகத்தின் பாவங்களை செய்வதற்கு நிறைவும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்புவர் வளவும் நாங்கள் அதை அனுசரித்தவர்படி தமது பரிசுத்த சுவிசேஷம் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்திய ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சுத்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆதலால் பிதாவே முதற்குமாரனா எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளின் மரணத்தினும் மகிமையான உயிர்த்தலையும் மரணத்திலும் நினைவு கூர்ந்து முதலடியார்கள் நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நேர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பும் கிருஷ்ணனுடைய சரீரத்தை ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிருஷ்ணனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நேரே இருந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் வறுமைப்படவும் தலையாகிய அவர்கள் எல்லாவற்றையும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியுடன் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகரை கிறிஸ்து கற்பத்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தா வாழ்வும் திருநாமம் வருடவும் அரசே பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாலும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பினை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை விலக்கிய காலம் வாழ்கவும் திருநாமம் தீயினை இருந்து மீட்கிடவார் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தும்
சேர இருக்கிற நாம் நம்முடைய தகுதியின்மை நேரம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இரத்தத்தின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்க நாம் அதற்கு தகுதி தானா என்பதை சிரித்து பார்த்து நம்மளுக்கு தகுதியின்மை காணப்படுகின்றது. ஒரு முறை கூட அவரிடத்திலே மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி பந்தியில் செய்வோம். தாழ்மையின் ஜபத்தை அனைவரும் சேர்ந்து இருப்போம். இறக்கு மண்டலத்துக்காகவே ஆனால் தேவை நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. அதில் இதில் வந்து பங்கு பெறுபடி அன்புடன் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துமாய சாத்திரத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரபிதாவே, மது நேசகுமார் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை மதுக்களாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குப்படி தலைவர்களாக இதிலே நாங்கள் செய்த நாம் அமர்ந்து ஒரு சில மஞ்சளி பாடல்களை பாடுவோம்.
மறக்கப்பட்டு போன அல்லது நம்மால் மறந்து போகப்பட்ட மறைக்கப்பட்ட அநேக பழைய பாடல்களை நினைவு கொண்டு பாடக்கூடிய மன்னார்குடிபுரம் திருச்செவியின் பிள்ளைகள் ஒருவருக்கும் திருச்செவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெயிப்போம். முடிந்தவரை நம்முடைய இருக்கிற சபையுடைய
சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு சாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பரங்களாலே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாபத்திற்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களை இதயத்தையும் சிந்தையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கிடக்குது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.